அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பண்ருட்டி பரணி டெய்லர்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி டெய்லரிங் சம்மந்தமான ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று. பொதுவாக நீங்கள் லைனிங் ஜாக்கெட்டோ லைனிங் சுடிதாரோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா லைனிங் துணியை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ரெடி பண்ணுங்கள். ஏன்னா லைனிங் ரெண்டு வகையில் இருக்குது. லைனிங் துணி பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஒன்று வருது, விலை கம்மியில் இருக்கும். 30 ரூபாயில் ஆரம்பித்து 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயம் நிறையா போகும். அதனால் நீங்கள் அப்படியே தைச்சிங்கன்னா அவங்க கஸ்டமர் துணியை துவைக்கும் போது அந்த சாயம் அந்த மேல் துணியில் இறங்கிடும். அதனால் அந்த துணியை வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும். இன்னொன்று விலை அதிகத்தில் ஒன்று இருக்குது, காட்டன். அது மீட்ரு 60 ரூபாயிலேருந்து இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சாயமும் போகும், துணியும் சுருங்கும். வாஷ் பண்ண பிறகு சுருங்கும். அதனால் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சு அயன் பண்ணி தைச்சிங்கன்னா அவங்க தைச்ச பிறகு அவங்க துவைச்சாலும் துணி உள்ளார சுருங்காது, நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே லைனிங் துணியை வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுங்கள். ரெண்டு விஷயம் அதில் நடக்கும். ஒன்று சாயம் இறங்கிடும், கீழே இறங்கிடும். ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டிங்கன்னா சாயம்லாம் இறங்கிடும். இன்னொன்று துணி சுருங்க வேண்டியதெல்லாம் சுருங்கி முடிச்சிடும். அதுக்கு பிறகு துணி சுருங்காது, நம்ம தைச்சதில் எந்த ஃபால்ட்டும் வராது. சரிங்களா? அடுத்து இன்னும் ஒரு பொதுவான விஷயம் ஒன்று. பொதுவாக ஒரு விசேஷத்துக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், ஒரு வாழை இலையில் சாப்பாடு பந்தி பரிமாறுறாங்க அப்படின்னா நல்ல விசேஷமாக இருந்தால் நம்ம இலையை எப்படி மூடுவோம்? நம்ம பக்கம் எடுத்து மூடுவோம். சரிங்களா? இது ஒரு கெட்ட காரியம், ஒரு கருமாதி அந்த மாதிரி கெட்ட காரியத்துக்கு போடுறோன்னு வச்சுங்களேன், அந்த சாட்டு முடிச்ச உடனே இலையை நமக்கு ஆப்போசிட் சைடில் மூடணும். இதை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காரியம் போடும்போது கவனிச்சோம். ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கே தெரியல இதை பற்றி. சரி, ஓகே, இது சம்மந்தமாக நாம் ஒரு பதிவு போடுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. அடுத்து இன்னொரு பொதுவான விஷயம். ஒரு ஜவுளி கடையில், பெரிய ஜவுளி கடையில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சும்மா ஒரு பார்க்குறதுக்காக போயிருந்தேன். சரி, இப்போ பொங்கலுக்குன்னு என்ன வந்திருக்கு, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு பார்க்கலான்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்போது ஒருத்தவங்களோட செல்ஃபோனு மிஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா அவங்க ஸ்டிச்சிங் செக்ஷன் போயிட்டு அவங்க துணியை ஒன்று அளவு கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அப்போது அந்த செல்ஃபோனை இருந்த பையை வெளியிலே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போது திரும்பி பார்க்கும்போது பையை காணும். இது சம்மந்தமாக கடை ஓனர்கிட்ட, அந்த விற்பனையாளர்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க நாங்கள் பார்த்து சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க போய் கேட்கும்போது, இல்லை, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்கணுன்னா எம்டி தான் கேட்கணும், அதுக்கு பிறகு அவர் பர்மிஷன் கொடுத்தா தான் பார்க்க முடியும் அப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள காக்க வச்சாங்க. சொல்லுவாங்க வெளியில் அந்த அம்மா படிக்கட்டில் உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் போய், என்னம்மா ஏன் இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க, 2 பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப சுகமாக உட்காந்துருக்கீங்க கேட்கும்போது, இல்லை, இந்த மாதிரி ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு, கேட்டால் பதில் சொல்லி வெயிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட, இல்லை, நீங்கள் போய் தைரியமாக கேளுங்க, இதே உங்கள் கடையில் ஒரு சேலையை திருடிக்கிட்டு எட்டக்க வந்தேன்னா உடனே பார்த்து கடை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே நீங்கள் பிடிச்சிருவீங்கல்ல. அப்போ எங்கள் ஃபோன் தொலைஞ்சா உடனே ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, நீங்கள் தைரியமாக கேளுங்க, இல்லைன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், எனக்கு ஃபுட்டேஜ் ஆயாது கொடுங்க, இல்லை போலீஸ் மூலிமா நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு தைரியமாக பேசுங்கம்மா அப்படின்னு. இதை நம்ம கூட போய் இணைஞ்சி பேசலாம். ஆனால் அவங்களுக்கான தைரியத்தை உருவாக்குறது தான் நம்ம லட்சியம். ஏன்னா ஒருத்தவனுக்கு மீன் வாங்கி கொடுக்குறத விட பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டோம்னா அதனால் அவனுக்கு பெரிய அளவில் பயன் கிடைக்கும். அப்போது மற்றவங்க மனசில் ஒரு தைரியத்தை விதைக்கணுமே தவிர அவங்க கூட நம்ம போய் அந்த விஷயத்தை முடிச்சு கொடுக்கறது பெருசு இல்லை. அந்த விஷயத்தை அவங்களே முடிக்கிறதுக்கு அவங்கள தூண்டுறது தான் முக்கியமானது. ஏன்னா ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா, நேற்று கூட ஒரு புக்கில் படித்தேன், வாலியை சொல்லியிருந்தது. அதாவது ஊக்குவிக்க சரியான ஆள் இருந்தால் ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்கு விற்பான் அப்படின்ட்டு ஒரு பதிவு படித்தேன். அது நல்ல வாசகம் தான் இல்லைங்களா? அதுதான் உங்களுக்கு நம்ம தைரியம் கொடுக்கறது, ஒரு ஊக்கப்படுத்துறது, இந்த வார்த்தைகள் தான் முக்கியம். சரிங்களா? ஓகே, நாளைக்கு ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. அதுக்காக எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸு டைலரிங் பற்றி, பொதுவான விஷயங்களை பற்றி இன்னும் நிறையா டிப்ஸ் கொடுக்க முடியும். அடுத்து நம்ம டைலரிங் கிளாஸு சிறப்பு வகுப்பு 6 to 7:30 மாலை 6 to 7:30 சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகிறோம், தைப்பொங்கல்லேருந்து. அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிறவங்க முன்கூட்டியே எங்ககிட்ட அட்மிஷன் போட்டுருங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.